வணக்கம். இன்னைக்கு நம்ம மகாபாரதத்திலிருந்து ரொம்பவே ஆழமான ஒரு கதையை பார்க்க போறோம். ஒரு பக்கம் மிகப்பெரிய ஞானி, இன்னொரு பக்கம் ஒரு சின்னஞ்சிறு புழு. இவங்க ரெண்டு பேருக்கும் மத்தியில என்ன ஒரு ஆச்சரியமான தொடர்பு இருக்க முடியும்னு யோசிச்சிருக்கீங்களா? வாங்க, இந்த கதைக்குள்ள போய் அது என்னன்னு நாமே தெரிஞ்சுக்கலாம். பாருங்க, இந்த கேள்விதான் மொத்த கதைக்குமே ஒரு அச்சாணி மாதிரி. ஞானத்தோட உச்சியில இருக்கிற வியாச முனிவருக்கும் தரையில ஊர்ந்து போற ஒரு அற்ப புழுவுக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்க முடியும்? சும்மா யோசிச்சு பாருங்களேன். ஆனா இதுக்கான பதில் உங்களை உண்மையிலே ஆச்சரியப்படுத்த போது பாருங்க. சரி, கதை இப்ப ஆரம்பிக்குது. ஞானத்தோட மறு உருவமான வியாச முனிவர் ஒரு அமைதியான பாதையில நடந்து போயிட்டு இருக்காரு. அப்போ அவர் கண்ல ஒரு விஷயம் படுது. என்னன்னா, ஒரு சின்ன புழு. அப்பப்பா, என்ன ஒரு வேகம்! ஏதோ உயிர் பயத்துல தப்பிக்கணும்னு ரொம்ப வேகமா ஊர்ந்து போய்கிட்டு இருக்கு. இத பார்த்த வியாசர் அந்த புழு கிட்ட கேக்குறாரு, ஏன் இப்படி பயந்து ஓடுற? அதுக்கு அந்த புழு சொல்லுது, ஐயா, அந்த பக்கம் வண்டிகள் வர்ற சத்தம் கேக்குது, ஓட்டுறவங்களோட கூச்சலும் கேக்குது. என் மேல ஏத்திட்டா என் உயிர் போயிடுமேன்னு பயமா இருக்கு. யாருக்கு தான் சாங்கணும்னு ஆசை இருக்குன்னு ஒரு கேள்வியை கேக்குது. அந்த பதில கேட்டதும் வியாசரே ஒரு கணம் நின்னு யோசிக்கிறாரு. பாருங்க, எவ்வளவு சின்ன உயிரா இருந்தாலும் அதுக்கு வாழணுங்கிற ஆசை எவ்வளவு பெருசா, எவ்வளவு வலிமையா இருக்கு. இங்கதான் ரெண்டு பேரோட பார்வையும் நேருக்கு நேரா மோதுது. வியாசர் கொஞ்சம் அலட்சியமா கேக்குறாரு, உன்ன மாதிரி ஒரு புழுவா வாழ்றதுக்கு செத்து போறதே மேல். இந்த வாழ்க்கையில அப்படி என்னத்த இன்பத்தை கண்ட? ஆனா அந்த புழு கொடுத்த பதில் இருக்கே, அதுதான் ரொம்ப ஆச்சரியம். இல்ல சாமி, இந்த உடம்புலயே எனக்குன்னு ஒரு சந்தோஷம் இருக்கு, நான் இன்னும் வாழதான் ஆசைப்படுறான்னு சொல்லுது. யோசிச்சு பாருங்க, ஒரு உயிரோட மதிப்பை நாமளா தீர்மானிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியே அதை நமக்கு முன்னாடி வைக்குது. சரி, இப்ப நாம கதையோட அடுத்த கட்டத்துக்கு போலாம். இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு. நாம சாதாரண புழுன்னு நினைச்சோமே, அது அது ஒரு சாதாரண புழுவே இல்ல. ஏன்னா அதுக்கு அதோட போன ஜென்மத்து ஞாபகம் அத்தனையும் இருக்கு. அப்போ அந்த புழு தான் அதிர்ச்சியான கதைய சொல்ல ஆரம்பிக்குது. முனிவரே, நீங்க பாக்குற இந்த புழு போன ஜென்மத்துல ஒரு பெரிய பணக்காரனா இருந்தவன். ஆனா என்கிட்ட இருந்த அறியாமையும் திமிரும் என்னைய ஒரு அரக்கனா மாத்திருச்சுன்னு தான் வாக்குமூலத்தை ஆரம்பிக்குது. அவன் செஞ்ச பாவங்களை பத்தி சொல்லணும்னா அது ஒரு பெரிய லிஸ்டே போகும். நல்லவங்கள கண்டாலே பிடிக்காது, அவங்கள எதிரியாதான் பாப்பான். ஏழைகளுக்கோ வீட்டுக்கு வர விருந்தாளிகளுக்கோ ஒரு துரும்ப கூட கொடுக்க மாட்டான். அடுத்தவன் சாப்பாட்டை பிடுங்கி தின்பான். மத்தவங்க சந்தோஷமா இருந்தா அவனுக்கு பொறாமையில வயிறெறியும். ஒருத்த நல்லா முன்னுக்கு வரான்னு தெரிஞ்சா போதும், கோபத்துல துடுப்பான். சொல்லப்போனா அவன் வாழ்க்கை முழுசும் இதே மாதிரி கெட்ட விஷயங்களால தான் நிரம்பி இருந்துச்சு. இப்ப அந்த புழு படுற கஷ்டத்துக்கு காரணம் அது புழுவா பிறந்தது மட்டும் இல்ல. அதை விட பெரிய கொடுமை என்னன்னா, போன ஜென்மத்துல செஞ்ச அத்தனை பாவமும் அதுக்கு அச்சசலா ஞாபகம் இருக்கு. அந்த வலி எப்படி இருக்குன்னு அதை சொல்லுது பாருங்க. பெத்த மகனை பறிகொடுத்த ஒரு அப்பாவோட துக்கம் மாதிரி இருக்குன்னு சொல்லுது. அப்ப பாருங்க, அதோட ஞாபகமே அதுக்கு நரகமா மாறி இருக்கு. சரி, இவ்வளவு பாவம் செஞ்ச ஒரு ஆத்மாவுக்கு விமோச்சனமே கிடையாதா? ஒருத்தனோட கர்மாவை எது மாத்த முடியும்? இங்கதாங்க கதையில ஒரு முக்கியமான திருப்புமுனை வருது. அவன் செஞ்ச அத்தனை பாவத்துக்கும் நடுவுல ஒரே ஒரு விஷயம். நம்பர் 1, அவன் வாழ்க்கையோட திசையே மாத்தி போட்ட அந்த ஒரு செயல். ஒரு வாழ்க்கை முழுக்க செஞ்ச தீமைக்கு எதிரா ஒரே ஒரு நன்மை. அந்த ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா? அவன் வாழ்க்கை முழுக்க எவ்வளவு கெட்டவனா இருந்தாலும் தன்னோட அம்மாவை மட்டும் கண்ணுக்கு கண்ணா பாத்துக்கிட்டான். அது மட்டும் இல்ல, ஒரே ஒரு தடவை வீட்டுக்கு வந்த ஒரு விருந்தாளிக்கு மனசார சாப்பாடு போட்டான். அந்த ஒரு தானம் செஞ்ச புண்ணியந்தான் இத்தனை பாவங்களுக்கு நடுவுலையும் போன ஜென்மத்து ஞாபகம் அவனை விட்டு போகாம இருக்க காரணம். அந்த புழுவோட கதையை கேட்டு வியாசருக்கு மனசு இலகி போச்சு. சரி, இதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போன்னு முடிவு பண்றாரு. கர்மாவோட ஏணியில ஏறி ஒரு உயர்ந்த நிலையை அடையிறதுக்கான ஒரு பொன்னான வாய்ப்பு. அந்த ஆத்மாவோட பயணம் எப்படி இருந்துச்சு? வாங்க பார்க்கலாம். இந்த ஆன்மாவோட பயணம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. முதல்ல புழு, பயமும் வருத்தமும் நிறைஞ்ச வாழ்க்கை. அங்கிருந்து வியாசரோட அருளால ஒரு ராஜகுமாரனா பிறக்கிறான். அதிகாரம், வசதின்னு ஒரு வாழ்க்கை. அப்புறம் ஒரு பெரிய போர்ல வீரமரணம் அடைஞ்சு அடுத்த பிறவியில ஒரு அரவோனா, அதாவது ரொம்ப நல்லவனா நேர்மையா வாழ்ற ஒருத்தனா பிறக்கிறான். கடைசியா அங்கிருந்து ஒரு தேவனா உயர்ந்து தேவலோகத்துக்கே போறான். பாத்தீங்களா, ஒவ்வொரு படியும் அவன் செஞ்ச செயல்களால தான் தீர்மானிக்கப்பட்டுச்சு. அவன் ராஜகுமாரனை பிறந்த உடனேயே வியாசரத்தை தேடி போய் நன்றி சொல்றான். சுவாமி, உங்க கருணையால தான் எனக்கு இந்த ராஜ வாழ்க்கை கிடைச்சது. என்னோட ரதங்கள், யானைகள், குதிரைகளை பார்க்கும்போதே எனக்கே ரொம்ப பிரமிப்பா இருக்கு. ஆனா எனக்கு இன்னும் நான் புழுவா இருந்த ஞாபகம் போகலன்னு சொல்றான். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்படிதான் அந்த ஆத்மாவோட பயணம் வெற்றிகரமா முடியுது. ஒவ்வொரு பிறவியிலையும் தன் கடமைய சரியா செஞ்சு நல்ல வழியில வாழ்ந்ததுனால கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி கடைசியில தேவநிலைய அடையுது. எங்க ஆரம்பிச்சது? ஒரு சின்ன புழுவா ஆரம்பிச்ச பயணம் கடைசியில ஒரு தேவனோட சிம்மாசனத்துல போய் முடியுது. என்ன ஒரு ஆச்சரியமான மாற்றம்! சரி, இவ்ளோ நேரம் கேட்ட இந்த அற்புதமான கதையிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய விஷயம் என்ன?
இதோட மையக் கருத்து என்னவா இருக்கும்? இந்த கதை நமக்கு ரொம்ப ஆழமான ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்குது. நம்ம செய்யற ஒவ்வொரு சின்ன செயலுக்கும் ஒரு விளைவு இருக்கு. அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, அதுதான் நம்ம எதிர்காலத்தை தீர்மானிக்க போகுது. யோசிச்சு பாருங்க, அந்த பணக்காரன் செஞ்ச கணக்கே இல்லாத பாவங்களுக்கு நடுவுல அவன் செஞ்ச அந்த ஒரே ஒரு தானம் அவனை காப்பாத்திருச்சு. இதுல இருந்து என்ன தெரியுது? நாம செய்யற எந்த ஒரு சின்ன நல்ல விஷயமும் என்னைக்குமே வீண் போகாது. கடைசியா இந்த கதை நம்ம மனசுல ஒரு முக்கியமான கேள்வியை விதைச்சிட்டு போகுது. நம்மளோட ஒவ்வொரு பேச்சும் ஒவ்வொரு செயலும் நம்ம எதிர்காலத்தை கட்டுற ஒவ்வொரு செங்கல் மாதிரி அப்படின்னா, இன்னைக்கு நீங்க எதை கட்டிக்கிட்டு இருக்கீங்க?